அந்த 6 குண்டங்களையும் 6 குண்டு தோண்டி அதை மூடி விடுகிறார்கள். அவன் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட ரத்தத்தை குழம்போட கொண்டு வெட்டி அதை இன்னும் எப்படி ஒன்றாவது நீடியும் அந்த யோசனை அசுரன் போய் 6 குண்டங்களாக வெட்டி அந்த நீடிய தர்மத்தை நாராயணன் வந்து நிலைநாட்டுகிறார். ஒவ்வொரு அறுபது பிறக்கிறார்கள். மூன்றாவது சொற்கள் குண்டுமசாலை என்ற பெயரை பிறக்கிறான். இவன் குரோனியை விட சற்று வித்தியாசமாக குரோனியை புலஸ் போன்ற உறவை பிறந்தான். இந்த குண்டமசாலை நீர் போன்ற உறவில் பிறக்கிறார். கொஞ்ச நாள் இவனுக்கும் பங்கிட்ட விட எதுவுமே தெரியல. இது என்ன கிடைக்கிறதோ அனைத்தையும் எடுத்து விளக்கிறேன். கலைஞர் ஒருவரையும் கலைவாய் நிலையாமல் குடித்து முடிக்கிறான். அவர்களுடைய இறந்தவர்களையே இறையாக பயன்படுத்துகிறார். அதுதான் பெரிய மீன்கள் சின்ன மீன் இதை எழுதி சொல்லுவார்கள். வழி பசினா வாயிலுக்கு அழகிறான். அவன் வெளிப்படுத்திய சத்தம் சரலோகத்திலே பெருந்தவர்களெல்லாம் பயந்து விடுகிறார்கள். சிறுவர் மாநிலத்தில் வந்து வருகிறார்கள். அவர்கள் குடும்பசாலை வைத்து பசினால் வாய்த்து அழகிய சந்திரன் தான் இதற்கு காரணம் என்று சொல்ல இவர்களெல்லாம் சொல்லுகிறார். ஈஸ்வரன் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த சந்திரன் இவர்கள் தவயோகங்களை தெரிந்து வைக்க வேண்டுமானால் அவன் எத்தனை பொறுமை கிடைத்தவராக இருந்தான். அவனை ஒரு மனதேவர்களை அழைத்துக் கொண்டு அங்கே நாராயணத்தில் வந்து பயிர்கிறார்கள். நாராயணன் வந்து பார்க்கிறார். இந்த குண்டமசாலை மீன் போடுறது இவன் எப்படி அழைக்கிறது? மீனை சூழல் போட்டுதான் பிடிப்பார்கள். ஒரு நீர்நிலை இருக்கிறது. அங்கே பலவிதமான ஜீவஜந்துக்கள் வாழ்ந்து கொள்ளும். தவளையில் தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். பாம்பு அந்த தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். ஏராளமான ஜீவராசி அங்கதான் கிடக்கும். மீன் மட்டும் அதுபோலதான் இந்த குண்டமசாலை நாராயணமூர்த்தி அங்கே தேவர்களை கொடுக்கிறாங்க. மாலையை தூண்டலாக வாயுவை கோடையாக மரதனை நிரப்பாக கடலை ஓடையாகி மலையை கையாகி திரைகளை ஓடையாகி ஐயா நாராயணமூர்த்தி நகர்களை ஓடத்திலே என்று தூண்டலை போடுகிறார். குண்டமசாலை பாஜான் வாய்ப்பிருச்சியான ஒரு உணவு காத்திருந்தார் என்று சொல்லி அவரோட சூழ்நிலை எடுத்து விளங்குகிறார். அந்த தூண்டலை கொடுக்கி நம்முடைய பொருளை பிடுங்கி வர அந்த இடத்திலே அவன் மாற்றுகிறார். இப்படி இரண்டாவது யுகம் சபரி யுகம். அந்த இடத்திலே பிறந்த குண்டமசாலையில் தூண்டல்வாயினால் சொல்லி அந்த சதுரங்க தர்மத்தை பிரவேசிக்கிறார். நாராயணமூர்த்தி சிவபெருமான் உயிர் கொடுக்கிறார். நாராயணமூர்த்தி உல்லாசம் கொடுத்தார். அந்த யுகத்திற்கு நெடுயுகம் என்ற பெயரை கொடுத்தார்கள். இப்படியாக பிரவேசிக்கப்பட்ட 2 அசுரர்களும் அங்கே வரம்பெறுவதற்காக சிவபெருமானை மனதில் கொண்டு கடுமையாக தவம் இருக்கிறார்கள். அப்போதான் சிவபெருமான் சொல்லுகிறார், அசுரர்களே உங்களுக்கு வரம் தருகிறேன். ஆனால் அந்த விண்ணம் காணால் ஆதி கைலாசத்திலே துருதிமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவன் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த முனிவனுடைய களத்தை பொய்த்து விட்டு மறையவரே மூவர்களே எம்மை தொழுதி நின்றிடவும் தவறாமல் இந்த வரம் தரவரும் என்றுரைத்தானே சிவனாரும் உத்தரருக்கு
தாளக்கிடப்பாறை தற்காத்தில் வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியுடைய காலடி தொழுது ஐயா வைகுண்டருடைய பேரருளார் சென்னையிலே அமைந்திருக்கிற சென்னை மாநகரத்தின் வழிகாட்டியாக இங்கிருக்கிற ஐயாவளி அமைப்புகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக முதலிலே அமைந்த ஸ்ரீமன் ஐயா நாராயண சுவாமி நிழல் தாங்கலின் 42வது ஆண்டு ஆடி மாத பால்முறை திருவிழா திருஏடு வாசிப்பு நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு நல்வாய்ப்பாக கருதி உங்கள் முன்னால் கலந்து கொள்வதை நான் பெருமையாக்கிக் கொள்ளுகிறேன். சென்னையிலே நான் 67லிருந்து 75 வரை படிக்கிற போது இங்கே ஐயாவளியினருக்கு வழிபடுவதற்கு இடமில்லையே என்கிற ஏக்கத்தில் ஏங்கி திரிந்த போது நாங்கள் ஐயாவளி மக்களை எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட்ட போது நாங்கள் கண்டெடுத்த முதல் ஐயாவளியினுடைய தாங்கல் இந்த தாங்கல் தான் என்பது எங்கள் வாழ்வில் கிடைத்திருக்கிற அளப்பரிய மகிழ்ச்சி. இந்த தாங்கலினுடைய பணிவிடை வார்த்தை இந்த தாங்கலை கட்டமைத்து உருவாக்கிய போற்றுதலுக்குரிய ஐயா நந்தகுமார் சாமி அவர்களே, அவர்களோடு இணைந்து இந்த தாங்கல் சிறப்பாக நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருக்கிற ஐயாவளியினுடைய தூணாக இருக்கிற பெரியோர்களே, இந்த தாங்கலில் வழிபட்டு இந்த தாங்கலின் செய்தியை உலகறிய செய்து கொண்டிருக்கிற இந்த தாங்களுடைய நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவளி பெரியோர்களே, தாய்மார்களே, ஐயாவளி பணியில் நாங்கள் செல்லுகிற போதெல்லாம் எங்களோடு தோளுக்கு தோள் கொடுத்து எங்களுடைய பயணங்களில் உறுதுணையாக இருக்கிற போற்றுதலுக்குரிய அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய ஐயா கிருஷ்ணமணி அவர்களே, நெல்லை மாவட்டத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்புக்குரிய ஐயா சிங்கபாண்டி அவர்களே, எல்லா இடங்களிலும் எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அறக்கட்டளையினுடைய கூடுதல் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய ஐயா ஆரிஷ் அவர்களே, ஐயாவளிக்கு சிறப்பு அகில திரட்டு அம்மானை, அகில திரட்டு அம்மானையை வாசித்து கருத்து சொல்லி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஐயா ராஜன் அவர்களே, அகில திரட்டு வாசிப்பது விளக்கம் சொல்லுவதோடு ஐயாவளி இசை கச்சேரி நடத்தி கொண்டு ஒரு எடுத்துக்காட்டாக வாழுகிற அன்புக்குரிய ஐயா இளையராஜா அவர்களே, அவர்களே, ஐயாவளியுடைய கருத்துக்களை அகிலம் சொல்லக்கூடிய கருத்துக்களை திரித்து கூறக்கூடாது, அதை மதித்து அந்த கருத்துக்களை ஏற்று எடுத்து சொல்ல வேண்டும் என்று சிறப்போடு அகிலத்திட்டை வாசிப்பதோடு முகநூலில் முகவரி தெரியாத வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கிற அறிவித்த விமர்சனங்களுக்கெல்லாம் அறிவையும் தெளிவையும் கொடுத்து கொண்டு சிறப்போடு பணிபுரிகிற போற்றுதலுக்குரிய ஐயா காசிநாடார் அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் அமைந்த தாங்கல், இந்த தாங்கலில் திரையேடு வாசிப்பு நடக்கிற போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஒரு 2-3 ஆண்டுகளை தவிர அனைத்து வருடங்களிலும் வருகிற வாய்ப்பை ஐயா வைகுண்டர் வழங்கி இருக்கிறார். அதற்கு காரணமாக ஐயா நந்தகோபால் சாமி அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த கோபுரத்தை திறந்து வைக்கிற பெரும் பாக்கியத்தை ஐயாவோடு இணைந்து நந்தகுமார் சாமி அவர்கள் எனக்கே அருளினார்கள். அதற்கு பிறகு நடந்த அனைத்து பதம் தணிக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேயானால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நான் இடையில் ஒரு 3 ஆண்டு காலமாகத்தான் ஒரு 35 ஆண்டுகளுக்குள் வராமல் இருந்திருக்கிறேன். இந்த ஆண்டு கூட சுவாமியார் அவர்கள் அழைப்பை பதிவு தபாலிலே அனுப்பிவிட்டு உங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை என்றுதான் என்னிடம் சொன்னார்கள். நானும் வயதால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த வருடம் நான் வரவில்லை. எப்படியாவது இந்த வருடம் வர வேண்டும் என்று நினைத்தேன், நான் சொல்லக்கூட இல்லை. அலங்கார பணியிலே என்னை அழைத்தார்கள். நான் இதை ஒரு நல் வாய்ப்பாக அமைத்துக் கொண்டு ஏற்கனவே சிங்கபாண்டி ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 3 நாளாவது நாம் இருக்கிற தாங்கல்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை என்று நடத்துவது என்று சொன்னார்கள். அதை இன்றே ஆரம்பிப்போம் என்று நேற்று எங்களுடைய பயணத்தை மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து காலையிலே காஞ்சிபுரத்திலே இருக்கிற பள்ளத்துப்பதிக்கு சென்றோம். அதற்கு பிறகு மணலி புதுநகர் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சென்றோம். ஆனால் எங்களுடைய கார் எங்களை கொண்டு போய் ஓரக்கடம் வைகுண்ட திருப்பதியிலே விட்டுவிட்டது. அங்கே உச்சிப்பிடிப்புக்கு நாங்கள் சென்றோம். அதற்கு பிறகு அன்னம் அருந்து விட்டு அங்கிருந்து நேராக மணலி புதுநகர் சென்றுவிட்டு அலங்கார பதிக்கு சென்றுவிட்டு இங்கே வர வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அப்படி ஆனால் நாளை எதிர்பாராத ஒரு பணி, அந்த பணியின் நிமித்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனவே ஓய்வில்லாமல் இன்றே செல்ல வேண்டும் என்கிற கட்டாய நிலையில் இருந்தாலும் இங்கு வந்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம். எதை கேட்க வேண்டுமே ஆனாலும் நந்தகுமார் சாமி அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே அழைப்பார்கள், கேட்பார்கள். 2-3 நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு கட்டளை இட்டார்கள். ஆவணி 31ஆம் தேதி ஒரு திருமணம், எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அதை ஒத்தி வைத்து விட்டு இதற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று கட்டளை இட்டார்கள். நான் வருகிறேன் என்று சொன்னேன். எனவே கிருஷ்ணமணி ஐயா அவர்கள் ஓரிடம் தாங்கள் திருவிழா அது நிறைவு பெற்றதும் திருமணத்திற்கு நீங்கள் என்னோடு வர வேண்டும் என்று அவர்களையும் அழைத்துவிட்டு அவருடைய பயண திட்டத்தை ஒரு நாள் என்னோடு இருப்பதற்கு கேட்டு அவரும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஐயாவினுடைய பணியிலே ஓரளவுக்கு முழுமையாக செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆவகங்களை நாம் படிக்க முடியாது. அதுபோல ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லுவார்கள். ஆலயத்துக்குள்ளே சென்றால் நமக்கு அனுமதி கிடையாது. எனவேதான் நம் போன்றவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு,
அடித்தமர்த்தப்பட்ட மக்களுக்கு நாமெல்லாம் சமத்துவமாக வாழ தகுதி இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட போது நமக்கு வாழ்வு தருவதற்காக ஐயா வைகுண்டர் 1008 மாசி 20 நமக்காக கடவுளாக வந்தார். அதற்கு பிறகு சுவாமிதோப்பு பதி வந்தது. ஐயாவுக்கென்று ஒரு வழிபாடு அமைந்தது. முட்டப்பதி, தாமரை குளம்பதி, அம்பலப்பதி, பூப்பதிகளோடு எண்ணற்ற பதிகள், எண்ணற்ற தாங்கல்கள் ஐயாவினுடைய தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. வளர்க ஐயா வழி, மலர்க தர்ம யோக் என்கிற குரல் ஐயாவின் மூலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல நமக்கு பல்வேறு சிறப்புகளை ஐயா தந்திருக்கிறார். தொட்டால் தீட்டு என்பதற்காகத்தான் ஆலயத்துக்குள்ளே நாம் அனுமதிக்கப்படாமல் இருந்தோம். எனவே அந்த தீண்டாமை என்கிற தீட்டை அப்புறப்படுத்துவதற்காக ஆலயங்களுக்குள்ளே வருகிற பக்தன் எங்கே இவன் தீண்டத்தகாதவனோ இருப்பானோ அவனை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக புனித பொருட்களை தூக்கி எறிகிற பழக்கம் இருந்ததை மாற்றுவதற்காக ஐயா யாராக இருந்தாலும் முன்னால் வந்து நீ தொட்டு நாமமிட வேண்டும் என்று தொட்டு நாமமிட வைத்திருக்கிறார். இது தொட்டால் தீட்டு என்பதை இல்லாமலாக்குவதற்கு ஐயா நமக்காக தந்திருக்கிற ஒரு மாபெரும் உபாயம். இது ஐயாவளியினுடைய தனிப்பெரும் சிறப்பு. தீட்டு ஐயாவளுக்கு இல்லை, நாம் அனைவரும் சமமானவர்கள் என்று ஒரு புதிய வரலாற்றை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். எனவேதான் சமத்துவத்தை இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பேசுவதற்கு முன்னதாகவே சமத்துவ சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது ஐயா வைகுண்டர். ஐயாவுடைய நாமத்தை நெற்றியிலே இட்டுக் கொண்டு ஐயாவடி வளரட்டும், தர்மயுகம் வளரட்டும் என்று சொல்லுகிற நாமெல்லாம் நெஞ்சு நிமிர்த்தி வாழலாம். காரணம், இன்று பேசப்படுகிற சமூக நீதி, இன்று பேசுகிற சமத்துவம், இன்று பேசுகிற மனித உரிமை, இன்று பேசுகிற மகளிர் உரிமை அனைத்துக்கும் முதலில் குரல் கொடுத்து வழிகாட்டியவர் ஐயா வைகுண்டர் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே நாம் தான் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டுவதற்கு வழிகாட்டியவர் ஐயா வைகுண்டர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஆகமம் இல்லாதவர்களாக நாம் ஆக்கப்பட்டிருந்தோம். இருக்கிற ஆகமத்தை படிப்பதற்குரிய தகுதி நமக்கு இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை. கேட்டால் கேட்ட காதை குருடாக்குவதற்கு தண்டனை தந்த கடுமையான காலகட்டத்திலே தான் நமக்காக ஐயா 1008 அம்மானையை அருளினார். அருளி அவர் வைத்துவிட்டு செல்லவில்லை. ஒருவேளை மற்றவர்களைப் போல நாமும் இதை மறைத்துவிடக் கூடாது என்பதற்காக நீ ஒரு ஐயாவுக்காக ஒரு ஆலயமாக இருந்தால் அது பதியாக இருக்கலாம், தாங்கலாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த தாங்கலில் அல்லது பதியில் 1008 அம்மானை வாசிக்கப்பட வேண்டும். வாசித்து அதனுடைய பொருட்களை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் மறைத்து பிழைப்பதில்லை ஐயாவடி. அனைத்தையும் எடுத்து சொல்லி உணர்வை, அறிவை மக்களுக்கு புகுத்தி அதன் மூலமாக மக்களை வளப்படுத்துவதற்குத்தான் ஐயாவடி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நெற்றியிலே நாமம் விட்டுக் கொண்டு தலையிலே தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஐயா உண்டு, ஐயாவே துணை என்று சொல்லுகிற நாம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தகுதியை ஐயா 1008 அம்மானையின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த அம்மானையை வாசிக்கிற இந்த ஆரம்ப நாளில் நான் நீண்ட காலமாக ஒருவேளை முதல் நாள் வருவேன், அல்லாவிட்டால் திருக்கல்யாணத்துக்கு வருவேன். நான் வரவில்லை என்றால் ஐயா என்னை விட மாட்டார். மச்சான் இருந்தான், அவனுக்கு போன் பண்ணி உங்க அத்தாவை வர சொல்லணும்னு பாரு. இப்போ கூப்பிடுறதில்லை. ஆனா இந்த பழக்க தோஷம் அங்க வரணுங்கிற உணர்வை எனக்கு தந்திருக்கிறது. காரணம், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு
இது ஐயா தந்திருக்கிற உறவு. இந்த உறவு உயிர் உள்ளவரை நீடிக்கும். அது நீடிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஒருவரை பார்த்தவுடன் ஐயா உண்டு என்று சொல்லுகிறோம். நான் உங்களை பார்த்து ஐயா உண்டு என்று ஐயாவாக கருதுகிறேன். நீங்கள் என்னை பார்த்து ஐயா உண்டு என்று என்னை ஐயாவாக கருதுகிறீர்கள். எனக்கு நீங்கள் ஐயா, உங்களுக்கு நான் ஐயா. இதுதான் ஐயா வழி. இதுதான் ஐயா வழி இந்த உலகத்திற்கு காட்டுகிற புதிய பாதை. இதற்கு முன்பு உள்ள யுகங்களில் எல்லாம் நல்லதும் கெட்டதும் தனியாக இருந்தது. அசுரன் யார் தெரியும், நல்லவன் யார் தெரியும். ஆனால் இந்த யுகத்தில் ஒரே மனிதன் தான் நல்லவனாகவும் இருக்கிறான், மோசமானவனாகவும் இருக்கிறான். என்ன செய்வது? முந்தைய யுகங்களிலே அசுரனை அழித்து விடலாம். காரணம், அவரிடம் அசுரத்தன்மை மட்டும்தான் இருந்தது. துரியோதனனை கொன்று விடலாம். அதனால் நல்லவற்றுக்கு பாதிப்பு இல்லை. இராவணனை கொன்று விடலாம், நல்லவற்றுக்கு பாதிப்பு இல்லை. இரணியனை கொன்று விடலாம், நல்லவற்றுக்கு பாதிப்பு இல்லை. அசுரனை அழித்து விடலாம், பாதிப்பு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் இதற்கு முன்பு தனித்தனியாக இருந்த குணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஜனாதிபதி நல்லவர், சற்று நேரத்திற்கு பின்னால் பார்த்தால் அவன் பொறுக்கி. எனவே இரண்டு குணத்தையும் கொண்டிருப்பவன் ஒருவன். நான் அடுத்தவர்களை உதாரணத்திற்கு சொல்லுவது இன்னையே சொல்லிக் கொள்ளுங்கள். இதுதான் கலிகாலத்தினுடைய ஒரு மனிதனுடைய நிலைமை. எனவேதான் ஐயா கலி என்றால் எலி அல்லவே, வலிமாய உணர்வு. கலி எலி அல்ல, கடையாடி வேண்டாம் என்று சொல்கிறார். மானமாக வாழ்ந்தால் மாளும் கலி கண்ணாலே என்று நமக்கு ஐயா சொல்லி இருக்கிறார். எனவே இதற்கு முன்பு ஆயுதம் அவசியப்பட்டது. இப்பொழுது ஆயுதம் அவசியப்படவில்லை, அறிவு அவசியப்படுகிறது. அதை உருவாக்குவதற்கு ஐயா அகில திரட்டு அம்மானியை அருளி இருக்கிறார். அதை நாட்டுக்கு நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை. இந்த பெருமையின் மூலமாக தர்மயுக வாழ்வை இந்த உலகு பெறுவதற்கு, மாயையில்லா மகத்துவ வாழ்வை நாம் பெறுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். அப்படி உழைப்பதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஐயா அவர்கள் அவர் தளர்ந்து நடக்கவில்லை. நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நிற்க முடியவில்லை, இருந்து கொண்டிருப்பார். இறைப்பணி வருகிற போது எழுந்து அவர் ஆடிவிட்டால் ஒரு இளைஞனால் கூட முடியாது, அந்த அளவு ஆடுவார். அதுதான் ஐயா கொடுத்திருக்கிற சக்தி. இந்த சக்தி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த சக்தியின் மூலமாக உலகை ஐயாவினுடைய வழியில் ஒருங்கிணைப்போம். தர்மயுக வாழ்வை தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். அதற்கு இன்று இந்த திருஏடு வாசப்பு ஆரம்பிக்கிற நாளில் வந்திருக்கிற அத்தனை பேரும் உள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நெற்றியிலே திருநாமம் இருக்கிறது. இந்த திருநாமம் ஐயாவினுடைய அடையாளம். இந்த திருநாமம் தீண்டாமையை ஒழிக்கிற அடையாளம். இந்த திருநாமம் அன்பை போதிக்கிற அடையாளம். இந்த திருநாமம் என்னுடைய நெற்றியில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாமத்தில் நாம் இடுகிற இந்த திருநாமத்தினுடைய ஒளி, நாம் இடுகிற இந்த திருநாமத்தினுடைய ஒளி உலகத்தில் இருக்கிற அறியாமை இருளை, உலகத்தில் இருக்கிற பேதமைகளை எல்லாம் மாற்றுகிற நல்வழியாக மாற்றுவதற்கு அகில வழியிலே நாம் நடப்போம் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு அகில வழி வாழுவோம், வெல்வோம் கலி என்று நாம் இந்த நல்ல நேரத்திலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் ஐயாவினுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் சகோதரம் என்கிற நிலையில் ஒரு சகோதரனாக சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் வேண்டுவது போல நான் வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அகில திரட்டை படியுங்கள். இன்னும் ஒரு படிப்பினையை இந்த தாங்கள் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. ஐயாவடியினுடைய மகத்துவம் பால்
முறை திருவிழா. நான் இங்கே இருக்கிற அறிவிப்புகளை பார்க்கிற போது திருவிழா என்று அறிவிக்கவில்லை, பால் முறை திருவிழா என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆசைப்படுகிறார். எப்படி ஐயா தேரோட்டம் ஆலயத்துக்குள்ளே வந்து வழிபடுகிற உரிமை இல்லாதவன் ஆலயத்தை நடத்தி பணிவிடை பார்த்து அவன்தானா தேரோட்ட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் தேரோட்டம் நடத்த வேண்டும் என்றுதான் தேர் திருநாட்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஐயாவினுடைய அகில வழியில் வாழுகிற போது அது பால்முறை திருநாள் தான் என்று ஐயாவளியுடைய சட்டத்தை இந்த உலகத்திற்கு முதல் தாங்களாக இந்த மாநகரத்திலே வந்த இந்த தாங்கள் உறுதிபட தெரிவிப்பதை மிகப்பெரிய ஐயாவளியுடைய கடமை. அந்த கடமையை செய்கிற உங்களை ஐயாவளியுடைய தலைமை பதியினுடைய பணிவிடை பார்க்கிற பாக்கியத்தை பெற்ற நான் பாராட்டுகிறேன். இந்த நந்தகுமார் சாமியார் அவர்களுக்கு துணை நிற்கிற உங்கள் அனைவரையும் போற்றுகிறேன். இந்த நிலையில் நம்முடைய வழிபாட்டினுடைய அகில கடமைகளை நாம் ஆற்றுவதற்கு ஒன்றுபடுவோம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்று எம்ஜிஆர் நகர் திருநிலத்தாங்கலினுடைய திருநடைக்கு வந்திருக்கிறீர்கள். திருஏடு வாசிக்கிற போது வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் நினைத்ததை ஐயா நிறைவேற்றி தர வேண்டும். நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுகிற போது எதை விரும்பி நீங்கள் இந்த திருநடைக்கு வந்தீர்களோ அதை ஐயா தர வேண்டும். அருளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு விடுவதற்கு, ஒளிமயமான வாழ்வு பெறுவதற்கு, வளமான வாழ்வு பெறுவதற்கு உங்களுடைய நல்லருளை தாருங்கள் என்று உங்களுடைய தாளடி தொழுது வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், வாழ்த்து.